அது நண்பர்களே, இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து மசாலா போடுறேங்க. அது எப்படி செய்யப்படும்னு சொல்லிட்டு உங்களுக்கு செய்முறையில் காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பிரியாணிக்கு வந்து மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஏலக்காய் வந்து ஒரு 25 கிராம்பு, கிராம்பு ஒரு 25 கிராம்பு, பட்டை ஒரு 50, பெருஞ்சீரகம் ஒரு 50, அன்னாசிப்பூ ஒரு 25, ஜாதிக்காய் ஒரு 5 காய், மாசிக்காய் ஒரு 5 காய், சாஜிரா வந்து ஒரு 50. இதை வந்து உங்களுக்கு அரைச்சி போட்டு பண்ணி நம்ம வந்து பிரியாணி மசாலா காட்டுறோம். அப்படி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சுக்கணும்.